Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம மொபைல் ஃபோன்ல எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருந்தாலுமே இதுல நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூபா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். இதுல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதை எடுத்துக்கிட்டோம்னா சரியான ஒரு டைம் கில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து யூடியூபா இருந்தாலும் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அடுத்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து எவ்வளோ டைமில் வந்து நம்ம வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம கண் வலிக்கிற அளவு கூட நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூப்பர் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மொபைல் ஃபோனில் அது ஒரு நமக்கும் சேஃப்டி, நம்ம ஃபோனுக்கும் சேஃப்டி அப்படிங்கிற விதத்தில் அந்த ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் அமைய போகுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்காகவே நம்ம மொபைல் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸில் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் இதோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே இருந்திருப்பீங்க. ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜஸ் வரும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன ஆப் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து எஸ்டர்டே வந்து நேற்றுக்கு வந்து சண்டே. இந்த சண்டே வந்து நான் வாட்ஸ்அப் வந்து கிட்டத்தட்ட 59 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கூகுள் குரோம் வந்து 55 மினிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா யூடியூப் வந்து 40 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஸுமே எத்தனை மணி நேரம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில் வந்து காமிக்குது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை. ஸோ இன்னைக்கு வந்து மதியம் ஆகுது. இந்த மதியத்துக்குள்ள யூடியூப் வந்து நான் 33 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் 17 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஸுமே எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து யூடியூப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த யூடியூப் வந்து நான் வந்து அதிகமாக யூடியூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த லாஸ்ட் வந்து இந்த டைம் சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து டைம் வந்து இதில் வந்து காமிக்கும். ஸோ செட்டப் லிமிட் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் 1 hour அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து 2 அப்படின்னு வச்சிடுறேன். 2 வச்சுட்டு இதை வந்து 0 minutes கொடுத்துறேன். இப்போ 2 hours அப்படிங்கிறத நான் இதை செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து 2 hour அப்படின்ட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு யூடியூப் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதிகபட்சமாக 2 மணி நேரம் தான் நம்ம வந்து இந்த யூடியூப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக 2 மணி நேரம் ஆகிறதுக்கும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னும் வந்து இந்த டைம் வந்து 1 நிமிஷம் தான் இருக்குது. 1 நிமிஷத்தில் இந்த ஆப் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிடும், இதுக்கு மேலே நீங்கள் இந்த யூடியூப் ஆப் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபை வந்துடும். அதே மாதிரி அந்த 1 நிமிஷமும் தாண்டி கரெக்டாக 2 hours ஆன உடனே இந்த ஆப் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் ஆகி மூடிடும். இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த ஆப் ஐக்கானை வந்து அப்படியே வந்து ஒரு லைட்டாக ஷேட் ஆன மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த ஆப்போட ஐக்கானை வந்து இருந்துடும். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த யூடியூப் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாதபடி இது வந்து லாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க வேண்டிய செட்டிங்ஸ் தான் இது. இப்போ இதில் 2 hours 33 மினிட்ஸ் வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ இனி இந்த ரிமைனிங் வந்து 1.5 மணி நேரம் இருக்குது. இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து 2 மணி நேரத்தில் இந்த ஆப் வந்து டிசபிள் ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லா ஆப்ஸுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களை வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சும்மா வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு சும்மா தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே அதில் ஒரு ரீல்ஸ் வரும். ஸோ அதை ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி விடுவோம். அடுத்த ரீல்ஸ் வரும், அதை ஸ்க்ரோல் பண்ணி விடுவோம். அப்படி பார்த்து டைம் போகிறதே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கமிட்மெண்ட்டே மறந்து அந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அதிகமாக வந்து இந்த செட்டிங்ஸ் இந்த ஃபியூச்சர் வந்து பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் சும்மாவது இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அடிக்கடி இந்த ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இதே மாதிரி அதிக நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சந்திப்பு மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.